நாங்கள் போய் மிஸ் பண்ணுறோம். யாரடே கம்மிடே அப்ப அக்காஜி வணக்கம். அப்ப அக்காவுக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிமையான நாள்ல இனிமையாக வந்து வாழ்த்துறோம். சரி, அப்ப எங்களுக்கு இனிப்பா என்ன கொடுக்க போறீங்க பிறந்த நாள் நாத்து? எங்களுக்கு இனிப்பா என்ன தர போறீங்க பிறந்த நாள் நாத்து? கேக். இப்ப நாங்க கொண்டு வந்ததா இல்ல வச்சுக்கீங்களோ? இது நல்ல சோக்கா இருக்கு. இப்ப நாங்க போறோம், அப்படியே கொண்டு சாப்பிட்டு போறோம். சரி, ஓகே. வேற ஒன்றும் செய்யலையே வீட்டை பிறந்த நாள்? ஐஸ்கிரீம்கள் இல்லையே? ஐஸ்கிரீம் இல்லையே? டாய் 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 இப்ப எடுக்கிறல பிறகு எடுப்போம். லாஸ்டா பிள்ளைக்கு தான் அது. பிறகு அம்மா கொடுத்தா எடுப்போமா? சரி, அப்ப அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி எங்களை வந்துட்டு ஒருத்தவங்க அனுப்பிட்டான். இந்த மாதிரி சப்பரசா மிக்கிலாம் கொண்டு போய் ஆடுங்க. சரி, தம்பி குட்டிலாம் நிக்கிறானாம், இப்படி அக்கௌண்ட் அனுப்பினா போனா ஆடலாம்னு சொன்னாங்க. நீங்க ஆடுறீங்களோ தரும்? நாங்க மிக்கி கொண்டு வந்து வேஸ்டா போச்சு. பயந்துட்டீங்களா? இல்லாட்டி ப்ரிப்பேர் ஆகி டான்ஸ் எல்லாம் இருந்துருக்கோம் அப்படியா? சரி, அப்ப அக்காக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க லக்ஷ்மி கொடுத்து மங்களகரமா ஆரம்பித்தோம். சரியா? அப்ப லக்ஷ்மி இதே வந்திருக்கா. அக்காக்கு என்ன பேர்? தீபா. அக்காவை தேடி லக்ஷ்மி வந்திருக்கா. லக்ஷ்மி சும்மா காய் வந்திருக்கா, பாத்தீங்களோ? சரி சரி, அப்ப லக்ஷ்மி வந்துட்டு மிக்கி கலர்லாம் மாலை போட்டு வந்திருக்கா. அதே விட லக்ஷ்மி ஒரு தடவை பணம் வச்சிருக்கா. எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. உங்களோட வயசு எத்தனையோ அத்தனை இருக்கு. உங்களோட வயசுக்கு எத்தனை தான் இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு வயசு கூட கூட என்ன செய்யணும்னா காசு நடிகையும் கூட போகும். என்ன இல்ல, அதுக்காக வேலையை போக சொல்றேன், ஒரு பேஜ் சொல்றேன். சரி, அப்ப அந்த வயசுல ஒரு அது ஒரு இது மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி 37 படியாலும் 37 வச்சு கொடுத்தாங்க. ரைட், ஹாப்பி தானே? சரி,
சரி ஒரு சொக்கா பாஸ்கெட் உண்டு, அது உங்களுக்கு வந்துச்சா இல்லை அவனுக்கு கொஞ்சம் தெரியல. சரி அவன் எடுத்துட்டான். சரி இதில் வைப்போம், இதில் வச்சுட்டா புற சாப்பிடுவோமா? அதுக்கு நிறைய வெரைட்டியாக சாக்லேட் இருக்குக்கா. சரி அப்போ சியாவணி சாப்பிடலாம், நீங்கள் எனக்கு தரலாம், மிக்கி கொடுக்கலாம், இந்த இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே அப்போ ஒரு பாயை போட்டு படுப்பேன், நீ நைட் சாப்பிட்டு. அப்போ நைட் என்ன சாப்பிட இரவு? இது என்ன நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு, வளமையா எல்லாம் இருக்க தருவாங்க. நீங்க என்ன வேண்டுகிறீங்க? எனக்கு பிரியாணி, மிக்கிக்கு என்ன பிரியாணி, ஃப்ரைட் ரைஸா, கொத்து எல்லாம் எதிர்த்து ஓகே, அது இருந்தாலும் சாப்பிடும். நல்லா நல்லா இருக்கு இது. சரி ஓகே, அப்போ சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்காக்கா? சரி கொடுங்க, நீ விடுங்க. ரைட், ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன கைண்டு என்னது? சாரி. சரி ஒரு வடிவான சாரி வந்திருக்கு, நல்லூர் கட்டிட்டு போகலாம் நீங்கள் போகல. சரியா ரைட். மினி நீங்கள் சாரி கட்டுறது எப்படி எடுக்கிறீர்கள்? சரி ஓகே சூப்பரா ரைட். சாரி செம்மையா இருக்கா? நல்ல கலர்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாங்க. சரி அப்போ சாரியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கேக் லாஸ்ட்டாக வைக்கிறேன் நான், இப்போ வைக்க வேணாம். அட்டை கிட்ட இருக்கு, அது யாருக்குன்னு சொன்னா இவர் குழப்படி குழப்படி வந்து ஒழுங்குடா குழப்படி ஒழுங்குடா உனக்கு தான் கிஃப்ட், அடுத்த கிஃப்ட் வந்து தெரிஞ்சு வா. ரைட் ஒவ்வொன்றா கொடுங்க மிக்கி. சரி வாங்கி பாருண்டு, அது உடைச்சு பாருங்க மிக்கி மிக்கா. என்னடா இது? நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களா? பிறகு விளையாடுவோம். பாத்தீங்க எனக்கு கிஃப்ட் உண்டு, அழகான ஜேசிபி. சரி அடுத்த கொடுங்க, அடுத்த முடிச்சு பாருங்க, பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக விளையாடுவோமா? அது வாவ் அழகான ரேசிங் கார் பிடிச்சிருக்கா? ஓகே அடுத்த பேருங்க, அடுத்தையும் பார்த்துட்டு நாங்கள் போய் விளையாடுவோமா? பிள்ளைக்கு தான் வந்து எல்லாம் இப்போ தம்பிக்கு இன்றைக்கு எல்லாம் வந்துட்டு, மண் கிண்டலாம், கெடியில போகலாம், கார் ஓடலாம். ஹாப்பியா பிள்ளைக்கு? வச்சா கிஃப்ட் வந்திருக்கேன். அண்ணா எனக்கு இப்படி தான் வாங்கினானா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் பர்சனலா, அதான் உனக்கு வாங்கினா. சரி ஓகே ஹாப்பியாடா? ஹாப்பியா பிள்ளைக்கு? எவ்வளோ ஹாப்பி பிள்ளைக்கு? அவன் இனி கேட்க மாட்டான், இனி விளையாடுறான். சரி ஓகேயா. அப்ப யார் கொடுத்தது பிள்ளைக்கு இவ்வளோ கிஃப்ட்டும்? யார் கொடுத்தது? மினி தான் கொடுத்துச்சா? வாவ் மினிமோஸ், வாழ்த்துக்கள் மினிமோஸ். சரி ஓகே, மினியா கொடுத்தது. யார்கிட்ட கேட்டீங்களா கிஃப்ட்? நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க சொல்லுங்களேன். அப்பா தானே வாங்கி கொடுப்பாரு. அப்பாட்ட கேட்டா அப்பா வாங்கி கொடுப்பாரு இல்லையா? அப்பதான் வாங்கி கொடுத்தாரு ஜீப்பு. யார் வாங்கி கொடுத்துருக்கணும்? அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு பிள்ளைக்கு. அப்புறம் என்ன? அப்பா சொல்லல? அப்பாவை சொல்லல, நீங்க அம்மான்றீங்க. இப்ப அம்மா ஹாப்பியா? சரி அது உங்களுக்கு மட்டும் இல்லை, தம்பிக்கு சேர்ந்தா. ஏன்னா அவர் தான் கூட ஆசைப்படுவார், பெட்டி பிரிச்சு ஒரு கிஃப்ட் பார்க்க ஆசைப்பட்டபடியால தான் அவருக்கு வந்து கிஃப்ட் உங்களை எடுத்துக்கையா. சரி அப்போ அம்மாவுக்கு மகிழ்ச்சியா? சரி அப்போ அக்காவுக்கு வந்துட்டு யார் இப்படி கொடுத்துன்றதை நான் குழப்பேன். என்ன நீங்கள் சொல்லுவீங்க யார் கொடுத்துன்றது, நான் அவர் இவர்னு குழப்ப தேவையில்லை. நீங்கள் உறுதியாக அனுப்பீங்க அவர் தான் ஓமா இல்லையா? ஒரே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதனால தான் குழப்பையில் அவன் ஹாப்பிக்காக அவனுக்கு சொல்லிட்டேன். சரி இப்போ கணவர் என்ன சொல்ல போறீங்க? உங்கள் கணவருக்கு நான் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், ஒரே உங்களோட போட்டால் தான் சரி சரியா மிஸ் பண்ணுது அவ்வளோதான். என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? சரி அவரும் அதே தான் ஆசைப்படுறார். சரியா கூடி சீக்கிரம் ஒன்று இங்கே வரணும், அப்படி அங்கே நீங்கள் அங்கே போகணும். சரியா அப்படி தூரம் இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்தான் இருக்கும், ஆனால் கூடி சீக்கிரம் நீங்கள் போயிருவீங்க, அதுக்கு வாழ்த்துறோம். சரியா அப்போ அவரும் வந்துட்டு மனசார உங்களுக்கு பிறந்தாலும் வாழ்த்து சொன்னவர், அதனால தான் ஒவ்வொரு கிஃப்ட்டும் பார்த்து செஞ்சவர்.
சரி, அதே மாதிரி தம்பி குட்டியும் அவர்கிட்ட மகிழ்ச்சி முக்கியமல்ல, அதனால தான் அவருக்கு கிஃப்ட் வந்தது. எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, கூட சீக்கிரம் போய் சேர்ந்து அவரோட சேர்ந்து வாழ வாழ்த்துறோம். சரியா? இன்னும் 16 பிள்ளைகள் போகணும். சரி, அக்காவுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இதே முடியுங்க. சரி, இப்போ அழகான ஒரு வாழ்த்துக்கு போட்டு ஹாப்பி பர்த்டே வைஃப்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வேறு நிற்கிறாருண்ணே. சரி, பிடிச்சிக்க ஃப்ரேம். ஹாப்பியா? சூப்பராக இருக்கா? சரி, ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அக்காஜி, ஹாப்பி பர்த்டே டு யூ, மே God bless you. சொன்னது யாரு? உண்மையில என்ன பத்தி கேளு. കളത്തില്ല.